Welcome to the EBMS India Pediatric Care Program for the Parents. இது என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு 5 மோஸ்ட் காமன் சப்ஹெட்டிங்ஸில் வந்து 3 மோஸ்ட் காமன் சைல்ட் கன்சர்ன்ஸை பற்றி நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் டாக்டர் சவுண்டப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக 3 ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சிஸ், அதாவது பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ். குழந்தைங்களில் வந்து திடீர்னு ஏதாச்சும் முக்கியமானது பிரச்சனை வீட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் வந்து ஹவு டு டேக்கிள் எமர்ஜென்சிஸை. ரெண்டாவது வந்து நார்மலாக வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சியும் அதுக்குண்டான தேவைகளும் ப்ளஸ் நியூட்ரிஷன் நம்ம எப்படி வந்து தேவையான என்னென்னலாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், என்னென்ன கொடுக்கணும், அதெல்லாம் பார்க்கறது தான் ஜென்ரல் வெல்பீயிங் அண்ட் நியூட்ரிஷன். அடுத்து மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் அண்ட் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த 3 மெயின் டிவிஷன்ஸில் வந்து there are lot of doctors who are going to clarify doubts. நிறையா பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நிறையா டவுட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு பி எவ்ரி சண்டே at 6 PM. யூஸ்வலி இட் இஸ் லைவ், பட் இன்னைக்கு போன வாரம் கூட நம்ம லைவ் போனோம். பட் இந்த வாரம் வந்து I couldn't go due to some problem. So I am recording the video and posting it for your use. So EBMS India அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிக்கல் சர்வீசஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் அண்ட் ஒன்லி ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ். ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நாங்கள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்பயே வந்து எங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கு வந்து கொடுக்கணும். அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்குரியவங்க வந்து மக்களை வந்து டைரெக்டாக ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேட்டிவ் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிக்கோள். ஸோ நாங்கள்லாம் பேசிக்கலாக வந்து மோஸ்ட்லி பீப்புள் ஹூ ஆர் இன் திஸ் குரூப் ஆர் எம்எம்சி அலுமினிஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். நாங்கள்லாம் எம்பிபிஎஸ் படித்தப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள்லாம் வந்து நான் ப்ளஸ் தெர் ஆர் ஃபியூ மோர் அடிஷ்னல் பீப்புள் ஹூ ஆர் ஆஃப் த சேம் மைண்ட் செட் அண்ட் வேவ் லென்த் டு ஜாயின் டுகெதர் டு கிரியேட் திஸ் சேனல். என்னன்னா வந்து உங்களுக்கு உண்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உரிமையை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம், அவ்வளோதான். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னா என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயோ வந்து இது வரைக்கும் லேட்டஸ்ட் ரிசர்ச் ஆகி நமக்கு உள்ள ஆதாரம், அதாவது வெறும் யாரோ ஒரு ஆள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க நான் எடுத்துக்கிட்டேன்ட்டு இல்லாமல் வி அனலைஸ் எவ்ரிதிங். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவலில் இருக்கிற பெஸ்ட் பேப்பர்ஸ், அதாவது பெரிய பெரிய கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸு இல்லை WHO ஆர்கனைசேஷன்ஸ், யூனிசெஃப், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பல இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இனிஷியல் ஃபார்ம் ஆன மெம்பர்ஸோட ஒரு ஜஸ்ட் ப்ரீஃப் ஸ்னாப். நாங்கள் எல்லாமே வந்து டாக்டர்ஸ், வி ஆர் அட் ஈச் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு. So we have all come together. Online has the latest technology has brought us together again to go ahead with this. So it is completely free and it's going to be online, only consultations, and only we are going to give advices and guidances as how to move about. So I am Dr. Soundappan. I am practicing at GEM Hospital, Coimbatore. So I have been quite some places all over the country. So basically I am a gastroenterologist. And so I do everything, surgery and endoscopy, everything. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாபிக் வந்து, போன வாரம் நம்ம வந்து ஏர்வே அதாவது விண்ட் பைப் அண்ட் லங்ஸ்குள்ள வந்து
நம்ம வந்து ஃபாரின் பாடி போச்சு அப்படின்னா வந்து என்ன பண்றது அப்படின்றத வந்து டாக்டர் ஜெரிகோ ஜான்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா வந்து இன்ஜெக்ஷன், அதாவது வாய்க்குள்ள போட்டான் பையனோ பொண்ணோ சின்ன குழந்தைங்க வாய்க்குள்ள வந்து ஒரு ஃபாரின் பாடி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து என்ன பண்றது? ஏன்னா வந்து எல்லாருமே ஷாக்குக்கு போயிடுவோம். வில் கோ இன்டு ஷாக். ஐயோ! இந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த இந்த நாலேட்ஜ் இருந்தது அப்படின்னா வந்து, நீங்க வந்து அ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஓகே. அ இப்படிதான் வந்து நமக்கு அ அ நாலேட்ஜ் இருக்கு. ஸோ வி வில் ஆக்ட் ஒன் பை ஒன் ராதர் தேன் டூ பேனிக். ஸோ இப்போதைய லேட்டஸ்ட் ஸ்டடி ஏன் வந்து ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து, ஸோ இந்த லாஸ்ட் 20 இயர்ஸா இன்சிடென்சஸ் ஆஃப் ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன், அதாவது எண்ணிக்கை, பசங்க, பொண்ணுங்க சாப்பிட்டுற குழந்தைங்க சாப்பிட்டுற எண்ணிக்கை வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் லைஃப் அண்ட் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ப்ளஸ் ரொம்ப பசங்களும் ரொம்ப நாட்டியா இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் பசங்க. ஸோ துருதுருன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப பயப்படுமா அ அப்படின்னு கேட்டா, எஸ்ன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். அ ஏன் அப்படின்னா வந்து, கண்டிப்பா வந்து அம் ஏன் இல்ல அப்படின்னா வந்து, இது ரொம்ப பயந்துக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா வந்து இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அ ஏர்வேனா வந்து நீங்க உடனே வந்து ஆக்ட் பண்ணல அப்படின்னா வந்து, அ அப்படியே உங்களோட பிரீத்திங் வந்து ஸ்டாப் ஆகி, ப்ராப்ளம் வருது. ரொம்ப இம்மீடியட் டேஞ்சர் இருக்கு. பட் இந்த ஃபாரின் பாடின்றது வந்து, அ வயித்துக்குள்ள போறதுனால, அதாவது உணவு குழாயிலயும், வயித்துக்குள்ளயும் போறது வந்து, அ கண்டிப்பா வந்து ஒரு எச்சரிக்கை இருக்கணும். அதே சமயம் பயமும் தேவையில்ல. ஏன் அப்டின்னா வந்து, அம் மோஸ்ட்லி வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு 5 அடுத்த ஸ்லைட்ல நான் போடுவேன். ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ தவிர மீதி எல்லாமே வந்து அ ஓரளவு சின்னதா இருந்துச்சு அப்டின்னா வந்து குடல் வழியா போய் மோஷன் வழியா வெளிய வந்துரும். அந்த மாரி தான். பிளஸ் என்ன சாப்பிடுறான் அப்டின்றது 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து பேரன்ட்ஸ் வந்து பார்த்திருப்பாங்க. நம்ம ஐயோ! சாப்பிடுறானே அப்டின்னு போறதுக்குள்ள பசங்க வாய்க்குள்ள போட்டுக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டரியா இருக்கும். நம்ம கேட்டோம் அப்டின்னா. ஸோ கரெக்ட்டா வந்து பேரன்ட்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இன்கேஸ் பேரன்ட்ஸ் வந்து அ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ குழந்தைய எடுத்துட்டு போறாங்க அப்டின்னா வந்து, யூசுவலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் கேப் சாப்பிட்டேன் டாக்டர் அப்டின்னு சொன்னீங்க அப்டின்னா வந்து, அதே மாரியான ஒரு பென் கேப் எங்கேயாவது வீட்ல இருந்தது அப்டின்னா வந்து, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காயின் மாரி தெரியும். அது காயினா இருக்காது. அது பேட்டரியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ரிசம்பிளிங் அ ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா வந்து, டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அம் ஸோ எப்படி ட்ரீட் பண்றது டாக்டர் அப்டின்னா, இதுல பல விதம் இருக்கு. எங்க அ அதாவது உணவு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லயே வந்து பல அம் செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபுட் பைப்பு, ஸ்டொமக்கு, சிறுகுடல், அ பெருக்குடல் அந்த மாரிலாம். ஸோ எங்க அது போய் அடைச்சுக்கிட்டு இருக்குன்றத பொறுத்தும், என்ன ஆப்ஜெக்ட் அவன் உட்கொண்டிருக்கான் அப்படின்றத பொறுத்தும் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ கரெக்ட்டான டைமுக்கு நீங்க போய் டாக்டர்ட்ட காமிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து, தேவைன்னா அ எண்டோஸ்கோப்பியோ, இல்ல சர்ஜரியோ, இல்ல பண்ணி எடுக்க வேண்டி இருந்தது அப்படின்னாலுமே, பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள் ப்ராப்ளம். நோ நீட் டூ வொரி. பட் மோஸ்ட்லி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கேப் அந்த லெட் பென் இருக்கும்ல, அதோட கேப் வந்து குழந்தை சாப்பிட்டான்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடுச்சு அந்த குழந்தை. அடுத்த நாள் எந்திரிச்சு தான் வந்து அம்மாகிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாரி வந்து லெட் கேப். அப்புறம் வந்து கிராஸ் செக். ஆமா. அப்படியா? உண்மையா? ஆமா. உண்மையிலேயே வந்து அந்த மூடி இல்ல. அப்புறம் வந்தாங்க. அ குழந்தை வந்து கம்ப்ளீட்லி ஏசிம்ப்டமேட்டிக். நோ ப்ராப்ளம். ஸோ வந்து நாங்க எக்ஸ்ரே அ அவங்க வந்து அந்த மூடிலாம் எடுத்துட்டு வரல. நான் சொன்ன மாரி தே டிட்ன்ட் பிரிங் இட். ஆ ஸோ நம்ம செக் பண்ண உடனே அ ம் அ எக்ஸ்ரே எடுத்தோம். ஒண்ணும் தெரியல. ஸோ இம்மீடியட்டா வந்து சிடி ஸ்கேன் எடுத்தோம். அதுல கிளியரா வந்து ஒரு பென் கேப் வந்து ஒரு ஸ்டொமக்கோட மேல் பகுதியில வந்து
இந்த இடத்துல வந்து அப்படியே இருந்தது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 3 டேஸ் ஃபாலோ பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டொமக்க தாண்டி போகவே இல்ல. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டோட சைஸ் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர். குழந்தை வயசு வந்து ஒரு 6 வயசு குழந்தை. ஸோ யூசுவலி 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து அ அ வெளிய வந்துடணும் இன்டெஸ்டைன் மூலமா. அ அ பட் வந்து இப்ப நாங்க இருக்கிறது வந்து டெர்ஷியரி கேர் சென்டர். அதாவது வந்து வி ஆர் ஃபேர்லி கான்ஃபிடென்ட் இன் ஆல் எண்டோஸ்கோபிக் அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். எங்களுக்கு வந்து எண்டோஸ்கோபி பண்ணி எடுக்கிறதுன்றது வெரி வெரி ஈஸி அண்ட் கம்ப்ளீட் 100% சேஃப்ன்ற மாதிரி தான். ஸோ இருந்தாலும் பேஷண்ட் வந்து இல்ல டாக்டர் எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுனால, நாங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். அது வந்து 3 நாளைக்கு மேலேயும் வந்து அந்த வயித்த தாண்டி சிறுகுடலுக்கு போகவே இல்ல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, பைலோரஸ்ன்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அதாவது வயித்துக்கும், சிறுகுடலுக்கும் கனெக்டிங் போர்ஷன் வந்து பைலோரஸ். ஸோ அந்த போர்ஷன தாண்டி போகலன்னு அர்த்தம், அந்த கேப். புரியுதுங்களா? அந்த கேப் வந்து அத தாண்டி போகலன்னு அர்த்தம். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, அதாவது அ பல பல வருஷங்களா பல பேஷண்ட்ல பார்த்த ஒரு ஃபைண்டிங் தான் இது. ஸோ ஜெனரலா அவங்கலாம் என்ன அ சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, 3 டேஸ்க்கு மேல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டொமக்க தாண்டி போகல அப்படின்னா வந்து, அது வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் டூ ரிமூவ் இட். அதாவது நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணியோ, எண்டோஸ்கோபி பண்ணியோ அத வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் வாஸ் அ நைஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து, இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரீ ஆர் கோ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, சில சில குழந்தைங்களுக்கு வந்து முழுங்குற பிரச்சனை இருக்கும். அதாவது நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது அப்புறம் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிஸ்ன்னு இருக்கும். அதாவது பை பர்த்தே வந்து பை நேச்சரே வந்து அந்த ஃபுட் பைப்போட மசில் போர்ஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் சரியா ஆகாது. ஸோ நேச்சுரலி இந்த மாரி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமோ, மஸ்குலர் ப்ராப்ளமோ இல்ல இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஈசோபேஜைட்டிஸ்ன்னு சொல்றது. அதுல வந்து மெம்பரேன் மாரி ஃபார்ம் ஆயிடும். சில பேஷண்ட் வந்து அ ஸ்கார்ஸ் இருக்கும். அதாவது ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்னு சொல்றது. ரிங்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் பை பர்த்தே. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால, ஒரு நார்மல் ஒரு ஃபுட்பாலர்ஸே, அதாவது ஒரு மட்டன் சாப்பிடுறாங்க. நல்லா மென்னு சாப்பிடல. நம்மலாம் சாப்பிட்டோம்னா, நல்லா இருக்க குழந்தைங்களோ சாப்பிட்டா கூட, அந்த மட்டன் வந்து மென்னு சாப்பிடலனா கூட, அது வந்து போயிடும். பட் இந்த மாரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து, அந்த உணவு குழாய் மூலமா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து போகாது. ஸோ சின்னதா இருந்தா தான் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆம், இது வந்து ரொம்ப நாங்கெல்லாம் பிரஷ்ஷே பார்த்துருக்கோம். பிரஷ்ஷு, இல்ல லெட் பென்னு முழுசா அப்படியே அப்படியே வாய்க்குள்ள. 5 வயசு பசங்க, 4 வயசு பசங்கலாம். ஒரு முழு பேனா, முழு டூத் பிரஷ்ஷு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேர்லி பிக் ஆப்ஜெக்ட்ஸ். பட் ஸ்டில் கேன் பி இன்ஜெஸ்டட். ஸோ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் விச் சில்ட்ரன் கேன் இன்ஜெஸ்ட். அதாவது வாயில போட்டுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து, இதுதான் முக்கியமான இது. இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ்ல எது இன்ஜெஸ்ட் எது சாப்பிட்டிருந்தாலும், உடனடியா மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கொண்டு போணும். ஏன் அப்படின்னா, தீஸ் ஆர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்னன்னா, கூர்மையான இருக்கு பொருட்கள், மேக்னெட்டு, பேட்டரி, ஃபுட்பாலர்ஸ்னா நான் முன்னாடி சொன்னோம்ல. அ அதாவது அப்படியே மெல்லாம அப்படியே முழுங்குன அ மீட் மீட் கறி. சில குழந்தைங்களுக்குலாம் வந்து பீஃப்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதெல்லாம் மென்னாம சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து அப்படியே அப்படியே உள்ள போயிடும். டைஜஸ்ட் ஆகாது. பிளஸ் பிளஸ் இந்த ஃபுட்பாலர்ஸ்லாம் வந்து நான் சொன்ன மாரி ஏற்கனவே இருக்க ஈசோபேஜியல் ப்ராப்ளம்ஸ், ஈசோபேஜைட்டிஸ், ரிங்ஸ், ஸ்ட்ரிக்சர்ஸ் இந்த மாரி இருக்க பேஷண்ட்லாம் இன்னுமே ப்ராப்ளம். அங்க போய் உட்கார்ந்துக்கும் அப்படியே. ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற எதுவுமே முழுங்க முடியாது. பெயின் இருக்கும். பிளஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விச் கன்டெயின் சம் மெட்டாலிக் ஆர் கெமிக்கல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட், மெர்க்குரி, கேட்மியம் இதெல்லாம் வந்து
சில அலாய்ஸ்லையும் மெட்டல்ஸ்லையும் இருக்கிற கெமிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உடனே பிளட்டுக்குள்ள மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அது வந்து டாக்ஸிசிட்டி ஆயிரும், அதாவது பாய்சனிங் மாதிரி கூட வரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள போச்சுன்னா கூட நம்ம உடனே எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அது அப்படியே மிக்ஸ் ஆகி பிளட்டுக்குள்ள போய் பாய்சனிங் மாதிரி ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் த 5 திங்ஸ் டு பி யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு டாக்டர்ஸ்ட்ட போறீங்க அப்படின்னா வந்து என்ன பேசிக்கா டாக்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து என்ன சாப்பிட்டான், எத்தனை சாப்பிட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி 1 2, அதே மாதிரி மேக்னெட்ஸ் எத்தனை, அப்புறம் அதே மாதிரி நான் சொன்னேன்ல முன்னாடி. ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேற இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துட்டு போங்க. அப்பதான் வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ கடைசியா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஷார்ப்பான கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப லாஜிக்காவே சொல்லிடலாம். கூர்மையான ஆப்ஜெக்ட் வந்து எங்க வேணா குத்தி வெளியே வரும். ஸோ குடல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு போர்ஷன்ஸ். ஸோ எங்க குத்தி வெளியே வந்துச்சுன்னா குடல் ஓட்ட விழுகிறதோ இல்லை பஸ் சீல் ஃபார்ம் ஆகிறதோ வாய்ப்பு இருக்கு. ஸோ எதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குமோ எதை வேணா வாட் எவர் யூ கேன் இமேஜின். ஈவன் சீப்பு கூட வந்து சில டைம் வந்து கூர்மையான ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு ஃப்ளோ சார்ட். இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இதுதான் வந்து இப்போத்திய ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நாங்கள் வந்து என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். ஸோ பேசிக்கலாக வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருந்தாலும், அதாவது எங்கே இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, டாக்டர் சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஃபுட் பைப்பு, அதாவது உணவு குழாயில் இருக்குது, இல்லை உணவு பையில் இருக்குது, ஸ்டொமக்குன்னு சொல்கிறது, இல்லை சிறுகுடலில் இருக்குது, இல்லை பெருகுடலில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் எந்த போர்ஷனில் இருந்தாலும் உடனடியாக எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா வந்து அதுதான் பெஸ்ட்டு. இஃப் டாக்டர்ஸ் அட்வைஸ் எண்டோஸ்கோப்பியில் எடுத்துடலாம், இல்லை எண்டோஸ்கோப்பியில் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் இருக்குது என்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு, அதில் எடுத்துடலாம். இல்லை டாக்டர்ஸ் டவுட்டு போடுறாங்க, அதாவது அது ஓட்டை போட்டுருச்சு, ஓட்டை போட போகுது, அந்த மாதிரிலாம் டவுட் இருந்ததுன்னா உடனே ஆப்ரேஷன் கூட சில டைம் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்ஸை நம்பி யூ கோ ஹெட் ஃபார் சர்ஜரி ஆர் எண்டோஸ்கோப்பி ஆர் வாட் எவர் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தே ஆர் அட்வைசிங். ஸோ இப்போ மேக்னெட் ஏன் டாக்டர்? மேக்னெட் வந்து ஒரு ஹார்டாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அது எப்படி நமக்கு டேமேஜ் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மேக்னெட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஆஸ் அ பேரண்ட் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் ஒன்லி ஒன் மேக்னெட் உங்கள் குழந்தை வந்து சாப்பிட்ருக்கான் வாயில். சரி, நீங்கள் டாக்டர்ஸ் ஓகே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தே வில் டூ அன் எக்ஸ்ரே ஆர் அ சிடி ஸ்கேன். தே கன்ஃபார்ம், அதாவது அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரே ஒரு மேக்னெட் தான் சாப்பிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரே ஒரு மேக்னெட் தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னா வந்து ஜென்ரலாக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் வேணாம், சின்ன மேக்னெட் தான் வெளியே வந்துடும் மோஷன் வழியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் நீங்கள் மெயினாக என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னா எந்த வகையான மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸும் பக்கத்துலையும் போகக்கூடாது. அதாவது பெல்ட்டோ இல்லை பக்கத்தில் மெட்டல் டேபிளோ அந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரலாக வந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து அந்த மெட்டல் டேபிள் கிட்ட அட்ராக்ட் ஆகும். வயிற்றுக்குள்ள மேக்னெட் இருந்தாலும் சில மேக்னெட்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்கே போகிறப்ப அந்த குடலையும் அது தள்ளும். அது குடலையும் அது தள்ளுறப்ப அந்த குடல் வந்து அந்த மேக்னெட்டுக்குனால கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகி அது வந்து நெக்ரோசிஸ் சொல்றது, அதாவது நீங்க கிள்ளி விடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிள்ளி விட்டா குடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புண்ணாகி அது ஓட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து வெரி ரேர், பட் ஸ்டில் இதுதான் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது மல்டிபிள் இருக்கு, நிறைய இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு அப்படின்னா வந்து எத்தனை இருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே எடுக்கிறது தான் வந்து த பெஸ்ட் அட்வைஸ், வெதர் எண்டோஸ்கோபி ஆர் சர்ஜரி. ஏன் அப்படின்னா இது பாருங்க, இந்த 2வது டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து
இந்த இந்த சிறுகுடல்ல ஒரு 2 மேக்னெட் இருக்கு. வயித்துக்குள்ள 2 மேக்னெட் இருக்கு. நடுவுல இந்த குடல் மாட்டிக்கிச்சு. ஸோ நடுவுல குடல் மாட்டுனதுனால, அது வந்து இதுவும் கிள்ளுன மாரி ஆகி ஓட்ட விழுந்துரும். ஸோ த பெஸ்ட் இஸ் டு ரிமூவ் ஆல் த மேக்னெட்ஸ் ஹவெவர் பாசிபிள். இதுதான் வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் அல்காரிதம். ஸோ அதேதான். பேட்டரி 3வது. இப்ப பேட்டரி வந்து ஏன் டாக்டர் எடுக்கணும் அப்டின்னா வந்து 2 விஷயம் இருக்கு பேட்டரில. 1 பேட்டரியே வந்து ஆம் அ அ பேட்டரியே வந்து ஒரு டிஸ்சார்ஜ் மாரி, ஒரு கரண்ட் மாரி ஒண்ணு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆ ஸோ ஸோ நீங்க இந்த படத்த பார்த்தீங்க அப்டின்னா வந்து குடல்ல பாருங்க, எரிஞ்சிருச்சு அந்த கரண்ட்னால. பிளஸ் இந்த பேட்டரிக்குள்ளலாம் வந்து நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த எவரடி பேட்டரியில வந்து நாளாக ஆக அது வந்து ஓப்பன் ஆகி அதில இருக்க கெமிக்கல்ஸ் வந்து வெளிய வரும். ஸோ அந்த கெமிக்கல்ஸும் பாய்சன் தான். ஸோ அதனால தான் வந்து பேட்டரீஸ் ஆர் சப்போஸ் டு பி ரிமூவ்ட். ஸோ இதிலேயே வந்து பல வகையான ஒரு அ ம் ம் அ ஒரு டிபேட் மாரி சொல்லலாம். பட்டன் பேட்டரீஸ் டேஞ்சரா? சிலிண்ட்ரிக்கல்னா அந்த AA, AAAன்றாங்கல்ல அந்த பேட்டரி டேஞ்சரா? இல்ல அ அ ஃபுட் பைப் அதாவது ஃபுட் பைப்ன்றது ஈசோஃபேகஸ். அதுவும் ஸ்டொமக்கும் இல்ல இருந்தா என்ன மாரி மேனேஜ் பண்றது? இல்ல சிறுகுடல்ல இருந்தா சிறுகுடலோ, பெருங்குடல்ல இருந்தா என்ன மாரி மேனேஜ் பண்றது? ஆ சின்ன பேட்டரினா எப்படி பண்றது ட்ரீட்மெண்ட்? பெரிய பேட்டரினா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? பிரச்சனை வயித்து வலியோ, இல்ல வேற ஏதாச்சு அ வாந்தியோ அந்த மாரிலாம் இருந்தா என்ன பண்றது? ஆம் எதுவுமே தொந்தரவு இல்ல. நார்மலா இருக்கான், நம்மள மாரி இருக்கான் அப்படின்னா என்ன பண்றது? பேட்டரி சாப்பிட்டு ஒரு 12 மணி நேரம் தான் ஆகுதுன்னா என்ன பண்றது? ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாரி இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர் ஹவ் டு கிவ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த சைல்டு. ஸோ ஜென்ரலா வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து பேட்டரீஸ் ஆர் டேஞ்சரஸ். தே ஆர் சப்போஸ் டு பி ரிமூவ்ட் அன்லெஸ் த டாக்டர்ஸ் சி. அதாவது டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து இது இந்த இடத்துல இருக்கு. இது வந்து அன் அ அ இத்தன மணி நேரம், ரொம்ப நேரம் ஆகியும் பையனுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. சிறுகுடலுக்கு வந்துருச்சு. சின்னதா இருக்கு. மோஸ்ட்லி இது வெளிய வந்துரும். அதனால பயப்படாதீங்க அப்டின்ட்டு கான்ஃபிடென்ட்டா சொன்னாலொழிய, பேட்டரீஸ் ஆர் சப்போஸ் டு பி ரிமூவ்ட். ஸோ ஃபுட் இம்பேக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னது தான். யூசுவலி நார்மல் சில்ட்ரனுக்கு இந்த ஃபுட் இம்பேக்ஷன்ன்றது வராது. அ எப்ப வரும்னா, நான் சொன்ன மாரி ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிக்சரோ, ஒரு ரிங்கோ, ஒரு கான்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு இன்ஃபெக்ஷன், ஃபுட் பைப்போட இன்ஃபெக்ஷன் அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்டின்னா வந்து, இந்த ஃபுட் இம்பேக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அ இந்த மாரி ஆயிடுச்சு, ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்டின்னா. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் 5வது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒரு சில மெட்டல்ஸ்லாம் வந்து லெட்டு, மெர்க்குரி இந்த மாரி கேட்மியம் அந்த மாரிலாம் ஒரு சில சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அது பாய்சனிங் ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஜென்ரலா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இந்த மாரி ஆப்ஜெக்ட்ஸ் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாங்க அப்டின்னா வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது அ அ பேண்டோப்ரசோல், ஒமிப்ரசோல் அந்த மாரிலாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதாவது வயித்துல இருக்க ஆசிட வந்து குறைக்கிறதுக்கு. ஜெனரலா ஸ்டொமக் இஸ் ஆசிட் ப்ரொடியூசிங் ஆர்கன். அந்த ஆசிட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல டச் ஆச்சு அப்படின்னா, இந்த லெட், மெர்க்குரிலாம் வந்து ஜாஸ்தி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலீஸ குறைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி ஒரு லோக்கல்ல வந்து பேண்டோப்ரசோல், ஒமிப்ரசோல் அந்த மாரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து, யூ கோ டூ அ சென்டர் வேர் எண்டோஸ்கோபி இஸ் அவைலபிள் அண்ட் கெட் இட் ரிமூவ்ட். ஸோ ஜென்ரலா வந்து அம் அ நம்ம டாக்டர் ஜெயரிகோ ஜான்சன் சொன்ன மாரி, எனி ஆப்ஜெக்ட் வாய்க்குள்ள போகுதுன்னு நம்ம நெனைப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அ ஏர்வே பிளாக் இருக்கா? அப்படின்றத நம்ம வந்து 100% ரூல் அவுட் பண்ணணும். நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, அதாவது இப்ப குழந்தை வந்து வாய்க்குள்ள ஒண்ணு போட்டுக்குது. அது வந்து ஃபுட் பைப்ல போயிடுச்சா, விண்ட் பைப்புக்குள்ள போயிடுச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, குழந்தையோட வாய்ஸ் சேஞ்ச்,
ப்ரீதிங் பேட்டர்ன் அப்நார்மாலிட்டி, குழந்தை வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறது, குழந்தை வந்து ப்ளூ கலரா ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏர்வே அண்ட் ப்ரீதிங் பிளாக். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்லைடை நான் முக்கியமாக போட்டது. ஸோ ஏர்வே, ப்ரீதிங் இது ஏபிசிடின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவும் இது வந்து கரெக்டாக தான், உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக மட்டும் நான் இது போடலை. திஸ் இஸ் த வே வி ட்ரீட். ஃபர்ஸ்ட் ஏர்வே கரெக்டானு பார்ப்போம், அப்புறம் ப்ரீதிங் கரெக்டானு பார்ப்போம், அடுத்து சர்க்குலேஷன் கரெக்டானு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 5வது செஷனாக வந்து டாக்டர் பிரேமானந்த் இஸ் கோயிங் டு டீச் யூ ஆல் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட். இஃப் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன் அட் ஹோம், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு உடனே உங்கள் குழந்தைய எப்படி காப்பாற்றணுன்ட்டு அவர் சொல்லித்தர போகிறாரு. ஸோ ஜென்ரலாக வந்து இதுதான் எங்களோட வெப்பன்ஸ் ஆஸ் டாக்டர்ஸ். இதில் வந்து பிரம்மாஸ்திரம் வந்து எண்டோஸ்கோபி அண்ட் என்ட்ரோஸ்கோபி தான். இதை வச்சு தான் வந்து வி பிளே அண்ட் ரிமூவ் ஆல் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். லாஸ்ட் வந்து முடியவே முடியல, கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும், இல்லைனா ரொம்ப பிரச்சனை வரும்னா தான் வந்து சர்ஜரி நம்ம பண்ணுவோம். இல்லைனா கடைசி வரைக்கும் சர்ஜரி இஸ் ஆல்வேஸ் லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ பேசிக்காக டெஸ்ட் வந்து எக்ஸ்ரே இல்லை சிடி ஸ்கேனாக தான் இருக்கும். அதாவது எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, அதெல்லாம் லோக்கலைஸ் பண்ண. ஜென்ரலாக எம்ஆர்ஐ வந்து ஐ ட்ரை டு அவாய்டு. ஏன் அப்படின்னா வந்து மோஸ்டாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரவங்க வந்து ஈவன் தோ தே சே கிளியராக வந்து இதுதான் சாப்பிட்றேன் டாக்டர், பிளாஸ்டிக் ஐட்டம் தான் அப்படின்ற சொல்கிறத விட ஒரு 10% வந்து தெரியாது என்ன சாப்பிட்றான்ட்டு. அது காயினாக இருக்கலாம், இல்லை மேக்னட்டாக இருக்கலாம், இல்லை பேட்டரியாக இருக்கலாம். ஸோ எம்ஆர்ஐ வந்து ஜென்ரலாக மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேக்னெட்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது. போச்சுன்னா இட் வில் சக் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப டேமேஜ் காஸ் பண்ணிடும். ஸோ ஜென்ரலாக எம்ஆர்ஐ ஐ ட்ரை டு அவாய்ட் அன்லெஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு உடன் ஸ்டிக்கோ இல்லை டூத் ப்ரஷோ வந்து ஒரு அதோட பார்ட் மட்டும் உடஞ்சி வாய்க்குள்ள போயிடுச்சு, நமக்கு எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேன் பண்ணியும் தெரியல அப்படின்னா வந்து நம்ம எம்ஆர்ஐ போவோம். அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக டேக் ஹோம் மெசேஜ், திஸ் இஸ் த லாஸ்ட் பிட் ஆஃப் மை டாக். என்ன ஏற்கனவே நம்ம சொன்னதே தான் ஒரு இது ஏர்வே பிளாக் இருக்கான்னு பார்க்கணுங்க, அதுதாங்க ஃபர்ஸ்ட். அதை வந்து நீங்கள் 5th செஷனா டாக்டர் பிரேமானந்த் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் ஃபுட் பைப்பில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சா, அதாவது சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ், சிம்டமேட்டிக் பேபிஸ், துளி கூட அவனால் தண்ணி கூட முழுங்க முடியல அப்படின்னா வந்து உடனே டைரக்ட் டெர்ஷரி சென்டர், டைரக்ட் வயிறு சம்பந்த டாக்டர், இல்லை டைரக்ட் பீடியாட்ரிக் டாக்டர். ஓகேங்களா? அப்புறம் எப்பெல்லாம் நீங்கள் காஷியஸாக இருக்கணுன்றது அந்த அஞ்சு ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதாவது என்னென்ன, நம்ம 5 ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்ல, ஷார்ப்ஸ் அதாவது கூர்மையாக இருக்க பொருட்கள், மேக்னெட்டு, பேட்ரி, அப்புறம் ஃபுட்பாலர்ஸ் இன் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே ஒரு சில ஃபுட் பைப்பு ப்ராப்ளம் இருக்கிற பசங்க, ஃபுட்பாலர்ஸ் அதாவது அப்படியே லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் மீட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா. கடைசியாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கண்டெய்னிங் பாய்சன் லைக் கெமிக்கல்ஸ் லைக் லெட், மெர்க்குரி அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஸோ இது கடைசி 2 பாயிண்ட் வந்து எங்களுக்கு மோஸ்ட்டாக ஒரு கட் ஆஃப் மாதிரி, உங்களுக்கும் அப்படிதான். அதாவது ஃபுட் பைப்பில் வந்து ஒரு நாள் கிட்ட வந்து அங்கே அதே இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து தெர் இஸ் நோ செகண்ட் தாட், வி ஹாவ் டு ரிமூவ் பை எண்டோஸ்கோபி. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து 3 நாள் ஆகியும் குடல்லையோ இல்லை வயிறுலையோ ப்ராக்ரஸே ஆகலை, அதாவது மோஷன் போகிற இடத்த நோக்கி நகரவே இல்லை அப்படின்னா யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி 4 hours ஒன்ஸோ, எவ்ரி 6 hours ஒன்ஸோ, 12 hours ஒன்ஸோ வந்து தே டேக் எய்தர் எக்ஸ்ரேஸ் ஆர் சிடிஸ், அதாவது மூவ் ஆகுதா குடல்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்ப்பாங்க. 3 days மேலேயும் மூவ் ஆகலைன்னா வந்து நம்ம வந்து அதை எடுத்து தான் ஆகணும். யூஸ்வலாக ஒரு டாக்டர்ஸ் who are well-trained endoscopist and gastroenterologist or pediatricians or pediatric surgeons என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து those who are very confident in endoscopy sort of things, சான்ஸ் எடுக்கவே
ஓகே, தெர் இஸ் நோ ஒரு சான்ஸ் வேணாம். ஸோ அதனால வந்து உடனே வந்து ஒரு வயிற்றுல இருந்தாலோ நம்ம எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ வெரி வெரி வேலிட் சஜஷன். ஏன் அப்படின்னா, ஒண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 சென்டிமீட்டர் மூடி முழுங்கிட்டான்னு வைங்க குழந்தை. பிளாஸ்டிக் மூடி தான். ஷார்ப்பாலாம் இல்ல. அது வந்து ஃபுட் பைப்லயோ இல்ல வயித்துலயோ இருக்குன்னு வைங்க. இப்ப அ அ ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அ இந்த பைலோரஸ்ன்ற ஒரு போர்ஷன் வந்து வயித்துக்கும், சிறுகுடலுக்கும் நடுவுல இருக்க ஒரு போர்ஷன். அது வந்து இப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகி குளோஸ் ஆகும். ஸோ இத தாண்டி அந்த அ கேப் வந்து போகி சிறுகுடல் வழியா, பெருக்குடல் வழியா போய் மோஷன் வழியா வெளிய வரணும். ஸோ இட் டேக்ஸ் 3 டேஸ். ஸோ இப்ப இப்ப இந்த கேப் வந்து இந்த ஸ்டொமக்ல இருக்கு. இதுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு. பட் சிறுகுடல்ல போய் பிளாக் ஆயிட்டா? ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் என்ட்ரோஸ்கோபி. அதாவது எண்டோஸ்கோபி வந்து ஒரு 1 1/2 மீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னா வந்து, என்ட்ரோஸ்கோபி வந்து ஈவன் 200, 250 மீட்டர்ஸ் கூட லென்த் இருக்கும். ஸோ பட் தே ஆர் அவைலபிள் இன் ஒன்லி வெரி வெரி லைக் யூ கேன் சே சென்னையிலேயே ஒரு 5 சென்டர்ல இருக்குன்னு வைங்க. கோயம்புத்தூர்ல ஒரு 2ஓ 3ஓ சென்டர்ல இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம அதனால வந்து இஃப் அ டாக்டர் அட்வைசஸ் நம்ம எண்டோஸ்கோபி போட்டு அதை எடுத்துருவோம் அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தலைவலி கம்மி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஐ வுட் லைக் டு அட்வைஸ் யூ ஆல். ஸோ பேனிக் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஸோ டேஞ்சரஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ஏர்வே பிளாக்ஸ். பட் ஸ்டில் earlier consult and earlier expert suggestion is well validated. ஏன்னா வந்து சீக்கிரம் ட்ரீட் பண்ணிடலாம். So if you have any queries, you can ask us at this Facebook page, which is the Ask EBMS India, or maybe it may be related to this topic or any random medical suggestions you need. You can put it in the group. ஸோ தட் எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங் அவுட்.